You a dangerous girl. Those eyes looking up at me. Wanna be my favorite girl. ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நம்ம வாழ்க்கை அப்டேட் தான். நம்ம வாழ்க்கை அப்டேட் 1, 3 பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் என்ன போட்டிருக்கேன்னு தெரில, இப்போ என்ன போடுறேன்னு தெரில. நான் பாட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். கரெக்டான வாழ்க்கை அப்டேட் நம்பர் என்னன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். காலையில் எழுந்து முகத்தை எல்லாம் கழுவ ஆரம்பித்து விட்டேன். எதுக்குடா மூடி கழுவுற அப்படின்னு பார்த்தா, நானும் காலைல எழுந்து பெட்டில் பார்த்தனே ஃபோன் நோண்டிருந்தேன். சரி, பெட்லேருந்து எழுந்து வந்து சோஃபாவில் உட்காந்து ஃபோன் நோண்டிட்டு இருக்கேன். இது மாதிரி ஃபோன் நோண்டிகிட்டே இருக்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் வந்து ஒரு வழியாக ரெடிலாம் ஆகிட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் அப்பிக்கொண்டு செல்வோம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். நான் வந்து விதவிதமாக ஏதேதோ யாராச்சும் என்ன சொல்கிறாங்களோ அவங்க கூட போய் அதை வாங்கி எடுத்துகிட்டு வந்து வச்சுருவேன். ஸோ அப்படி வாங்கின ஒரு ஐட்டம் தான் இது. என்னன்னு கூட எனக்கு தெரியல, ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி. ஏதோ பச்சை திராட்சையில் செஞ்சது அப்படி இப்படின்னு அதையும் அமுக்கி அமுக்கி பார்த்தா அது வரல போல். இருக்குதா இல்லையானு தெரிலன்னு ஒரு அமுக்குன்னு ஃபுல்லாக தெறிக்க ஆரம்பிச்சிச்சு. இது கூட ஒரே போராட்டமாக போகுது தானே. சரி, இவ்வளோ கொட்டிடுச்சே, சரி இது எல்லாத்துலேயும் அப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுன்னு அப்ப ஆரம்பிச்சிட்டேன். இது எதுக்கு அப்புறம்னு எனக்கே தெரியாது. இது சன்ஸ்க்ரீனும் கிடையாது, க்ரீமும் கிடையாது, என்னன்னு எனக்கே தெரில. நான் பாட்டுன்னு வந்து இதை ஃபுல்லாக அப்ப ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு நான் வந்து ஏதாவது வாங்கிட்டு வந்துடுவேன். வாங்கிட்டு வந்து அதை போட்டு பார்ப்பேன். அதில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் எனக்கு தெரிலனா அதை நான் தூக்கி போட்டுருவேன். தூக்கி போட்டுருவேன் மீன்ஸ் யூஸ் பண்ணாமல் ஓரமாக போட்டுருவேன். எனக்காச்சும் அது எனக்கு கண்ணுக்கு திருப்பி தென்படும் போது திருப்பி எடுத்து எல்லாத்தையும் அப்பிடுவேன். எல்லாத்தையும் அப்பிட்டு மூஞ்சி ஃபுல்லாக பிம்பிள்ஸ் ஆகிட்டு இல்லை ஏதாவது பண்ணிவிட்டு உட்காண்ட்ருப்பேன். அதை போக்குறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருப்பேன். அது மாதிரி ஒன்று. தென் வந்து நம்ம பெர்ஃப்யூம்லாம் போட்டு நம்ம ரெகுலர் வாழ்க்கை பயணத்துக்கு செல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஒரு வழியாக வந்து எல்லாத்தையும் அடித்து முடித்து எல்லாமே பக்கா பண்ணிட்டோம். கிளம்பிட்டு ட்ரெயினில் போகும்போது வந்து சரி திடீர்னு சடனாக ஒரு வசனங்கள்லாம் ஞாபகம் வந்துச்சு. சரி அந்த வசனத்தெல்லாம் வந்து போட்டு விடுவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருந்தேன். திருன்னு எதுக்கு திருட்டு மொழி ஒழிச்சுன்னு இருக்கேன்னு எனக்கே தெரில. நான் வந்து வசனத்தெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் வந்து இன்னும் கேட்கலன்னா போய் அந்த வசனத்தெல்லாம் கேட்டுட்டு வாங்க. ஏதோ ஒரு ஃபன் மாதிரி பண்ணி பேசிகிட்டு இருந்தேன். நமக்கு வந்து பேசுறதுக்கு இந்த யூடியூப் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் பாட்டும் பேசியிருந்தேன். யாரும் எனக்கு கால் கூட பண்ண மாட்டாங்க காலில் பேசுறதுக்கு. சடனாக பேசிலாம் முடிச்சுட்டு பார்த்தேன், இது ஏதோ ஒரு டப்பா இருந்துச்சு. என்னடா இந்த டப்பாவில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க இந்த டப்பாவை. இந்த டப்பாவில் வந்து ஒரு ஊசி, ஒரு கட் பண்ணுறது, தென் ஒரு த்ரெட் இருந்துச்சு. யாரோ பையில் வந்து மிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க போல். இது யாராச்சும் தெரிஞ்சவங்க தான் வந்து எடுத்துகிட்டு போங்க ட்ரெயினில். மறக்காமல் அடுத்தவங்க பொருள் நம்ம என்றைக்குமே எடுக்கக்கூடாது. அதனால இதை நம்ம ஓரமாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயின்லேயே ஓரமாக வச்சுட்டு வந்துட்டேன் நான். தென் வந்து போகிற வழியில் பார்த்தா குட்டி பசங்களாம், ஸ்கூல் பசங்க ட்ரெயின் ஃபுல்லாக ஃபுட்போர்ட் அடிக்கிறானுங்க. ட்ரெயின் ஃபுல்லாக மீன்ஸ் ஷாப்பிங் இறங்க இறங்க அப்படியே தொங்கிட்டு வரானுங்க. நான் பஸ்ஸில் ஃபுட்போர்ட் அடித்தா கூட ஏதோ அது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது அவ்வளோவா. ஆனால் ட்ரெயினில் மட்டும் ஃபுட்போர்டே அடிக்கக்கூடாது. நம்ம பீஸ் பீஸாக பறந்துடுவோம். அது மாதிரி ரொம்ப இந்த அந்த ஃபோர்ஸில் வந்து நம்மளோட பாடி இதுவே வந்து இதுவாகிடும். நான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது 2, 3 ஆக்சிடெண்ட் வந்து பார்த்துருக்கேன். ஸோ அதனால் வந்து எனக்கு ட்ரெயின்னாலே கொஞ்சம் பயம்ன்ற மாதிரி தான் சொல்லலாம். இவனுங்க எப்படி இதுவும் இல்லாமல் மிஞ்சி போனால் இவனுங்க ஒரு 7th, 8th படிக்கிற மாதிரி தான் இருக்கானுங்க. ஏறி ஏறி விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்களை என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி விடுங்க. தென் வந்து எனக்கு தூக்கம் தான் வந்துச்சு இவனுங்க பண்ணுறத பார்த்து. நம்ம ஒரு உறக்கத்தை போடுவோன்னு உறக்கத்தை போட ஆரம்பிச்சிட்டேன். உறக்கத்தை போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோம். ஏதோ கொரியர் வந்துச்சு, எங்கள் அக்கா சொன்னா. சரி இது வந்து ஓப்பன் பண்ணுவோம். நான் ஒரு கலர் ஆர்டர் போட்டால் அது ஒரு கலரில் வந்தது. இது காண்டாயிடுச்சு. சரின்னு எங்கள் அக்கா வந்து ரேஷன் கடைக்கு போகிறேன்னா நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லி ரேஷன் கடைக்கு போயிட்டு ரேஷன் கடையிலேருந்து அரிசி வாங்கி இப்போ அரிசிலாம் வாங்கலை, சர்க்கரை தான் என்னமோ வாங்கலாம், சர்க்கரை எண்ணெய் வாங்கலாம். அது வந்து அந்த அம்மா ஹேண்ட்பேக் மாதிரி மாட்டிக்கிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இவன் என் தங்கச்சியா என்ன. அவள் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கா என்னை விட. ஆனால் எனக்கு அக்கா அவள். திடீர்னு ஒரு கால் வந்துச்சு. என்னடா கால் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தேன். காலில் பார்த்தா கொரியர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி ஓகேன்னு குடுகுடுன்னு ஓடி போயிட்டேன். ஓடி போயிட்டு நான் வந்து ஒரு டாப் ஆர்டர் போட்டிருந்தேன். ரீசெண்டாக நிறைய பேர் போட்டிருக்கீங்க. அதனால அந்த டாப்பு தான் வந்து வந்துச்சு. ஆனால் நான் இதை போட்டுலாம் இன்னும் பார்க்கல, பார்த்துதானும் தெரில. டாப் கொடுத்தாங்க கிடச்சிதுன்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்து வீட்டில் ஓரமாக போட்டு வச்சுட்டேன். ஓப்பனிங் வீடியோ மட்டும் போடுறதுக்காக. டாப் வந்து நான் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ற ரிவ்யூ வந்து மறக்காமல் சொல்கிறேன். ஆல்ரெடி வாங்கின ஒரு ட்ரெஸ்ஸுமே நான் ரிட்டர்ன் போட்டேன். அது குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி. இது குவாலிட்டி வைஸ் நல்லா தான் இருக்குது டாப், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மாதிரி துணியெல்லாம் கட் பண்ணும்போதே ஒரு பக்கம் பயமாகவே இருக்குது, எங்கடா துணியும் சேர்த்து கட் பண்ணுற போகிறோம் அப்படின்ட்டு.
ஒரு பக்கம் வந்து ட்ரெஸ் எல்லாம் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு காஃபி குடிக்கும் நேரம் வந்துவிட்டது. காஃபி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். காஃபி குடிச்சிட்டு இன்னைக்கு கிளாஸ்க்கு வந்திருந்தாங்க. கிளாஸ் ஒரு பக்கம் முடிக்க ஆரம்பிச்சிட்டேன். கிளாஸ் எல்லாம் முடிச்சு விட்டுட்டு தென் வந்து திருப்பியும் வந்து என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது எங்கள் அக்கா கார்ன் எடுத்துகிட்டு வந்து இதில் ஏதாவது பண்ணு அப்படின்னு சொன்னா. சரி ஓகே இந்த வேலையாவது பண்ணுவோம் அப்படின்னு பண்ணுறதுக்கு முன்னாடி நான் நெத்தியில் பொட்டு வச்சுருக்கேன். யாராச்சும் நோட் பண்ணீங்களா? அதை பற்றி வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இதுக்காக ஒரு புரட்சி பண்ணுவோம். நம்ம பொட்டு எதுக்கு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வீடியோவாக போட்டுட்ருந்தேன். பார்க்கலான்னா பாருங்கள். ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நான் பொட்டு எங்கே வச்சுருக்கேன்னு பாருங்கள். நெத்தியில் வச்சுருக்கேன். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த புருவத்துக்கு நேராக வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொட்டு வைக்கிறதுக்காக தான் இவ்வளோ இடம் வந்து காட் படைச்சிருக்காரு. ஸோ வந்து நம்ம பொட்டை வந்து இங்கே தான் வைக்கணுமா. இங்கே வச்சா வந்து ஃபேஸு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. நீங்கள் பொட்டை எங்கே வைப்பீங்க அப்படின்றது வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் நிறைய பாய்ஸ் வேறு இருப்பாங்க. அப்படி இருந்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் எங்கே வைப்பாங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் எங்கே வைப்பாங்கன்னு சொல்லுங்கள் மறக்காமல். பாய் பாய். நான் வந்து காண உரிக்கலான்னு உரிச்சிட்டு இருந்தேன். என்னோட தந்தை வந்து விட்டார். நான் வந்து ஒரு வேலை செஞ்சால் என் தந்தைக்கு பிடிக்காது. ஏன்னா நான் எண்ணெய் வந்து அதிகமாக ஊற்றிடுவேன். அதுவும் இல்லாமல் நான் வந்து அதிகமாக செய்வேன். எது செஞ்சாலும் எங்கள் தந்தை ஓடி வந்து எம்மா நீ எதுவுமே செய்யாதம்மா அப்படின்னு சொல்லி எனக்கு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பா வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன், உள்ளே வந்து குழம்பு இருந்துச்சு. அத மூடி வைக்காம குடுகுடுன்னு ஓடி வந்து இங்க உட்காந்துட்டேன். அதுக்கு வந்து திட்டிக்கிட்டு இருந்தாங்க என்ன. தந்தை என்றால் திட்டுவதும், பிள்ளை என்றால் அதை கேட்பதும் சகஜமான ஒரு விஷயம். அதனால அத வந்து கேட்டுட்டு அப்படியே கம்முன்னு சிரிச்சுட்டு மழுப்பிட்டு நம்மளுக்கு தான் மழுப்புறதுக்கு நல்லா தெரியுமே. அதனால சிரிச்சு மழுப்ப ஆரம்பிச்சிட்டேன். உட்காந்து இத ஒண்ணொண்ணா பிரிச்சுக்கிட்டு இருந்தேன். இத பிரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சரி ஓகே ஒரு காப்பிய போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட ஆரம்பிச்சுட்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டேன். பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். வாழ்க்கை அப்டேட் பார்க்கலாம்னா போய் பார்த்துட்டு வாங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். பாய் பாய் காய்ஸ்.